ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து 2 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வாக்கின் டெஸ்ட்டும் இருக்குது, அதே போல் அன்னைக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 காலை 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இது டெம்பரவரி ஜாப் தான். இதில் வந்து நீங்கள் வந்து மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்த ஜாப்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெலவென்ட் சப்ஜெக்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெலவென்ட் சப்ஜெக்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ், பேசிக் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக், பாட்டனி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒர்க்கிங் நாலேஜ் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் மாலிகுலர் பயாலஜி, பிளான்ட் டிஷ்யூ அண்ட் செல் கல்ச்சர், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ல பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல இருந்து சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் 31,000 ப்ளஸ் வந்து 20% வந்து ஹவுசிங் அலோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி வந்து 31,000 ப்ளஸ் 20 அதில் 20% வந்து ஹவுசிங் அலோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ப்ளஸ் 20% ஹவுசிங் அலோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் 40 வயது வரைக்கும் இந்த ஜாப்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் டைரெக்டாக வந்து ரிட்டன் கம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக வந்து ஆகஸ்ட் 5 காலை 9 மணிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் எஸ்பிஐ ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போய் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டாவை எடுத்துக்கிட்டு அது கூட உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும், அதாவது 10th இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு அதே போல் 1 செட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் அது வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் 1 செட் வந்து ஃபோட்டோ காப்பி, அந்த ஃபோட்டோ காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் போனீங்கன்னா உங்களோட ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து சொந்த செலவில் தான் வரணும், எந்த ஒரு டிராவல் அலவுன்ஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு பிஃபோர் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 9 மணிக்கு இன்டர்வியூனா நீங்கள் 8 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்கும், நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே வந்து இந்த இன்டர்வியூ கம் ரிட்டன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 காலை 9 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் இந்த இன்டர்வியூ இருக்கும்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.